நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன தெரியுமா எதிர்பார்த்தேன்? அக்காவோட பிரச்சனைல நிம்மதியா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. நீ சாப்பிடலான்னு கூப்பிடும் போது நான் பசியோட சாப்பிடலான்னு வந்து உட்காந்தேன். நான் என்னோட பசியை மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா நீ வேற ஒண்ணு யோசிச்சிருக்கல்ல, அதுல எந்த தப்பும் இல்ல. அக்காவோட பிரச்சனையை எப்படி சரி பண்றது, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நாங்களாம் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வராதா, நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாமான்னு நீ ஒரு முடிவு எடுத்திருந்த பாரு. உண்மையாவே அந்த முடிவை நான் மனசார ஏத்துக்கிறேமா. மா, ஆனா நம்ம இப்ப சாக கூடாது. நம்ம இப்ப செத்தா அக்கா நல்லவங்கன்னு ஊர் உலகத்துக்கு எப்படி நிரூபிப்ப? அக்கா நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்காகவாது நம்ம உயிரோட இருக்கணுமா? அக்கா மேல எந்த தப்பும் இல்லைன்னு இதுல ஜெயிச்சு வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம செத்துடலாம். அப்ப சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடு. எல்லாருக்கும் முன்னாடி நான் கை நீட்டி வாங்கி நான் சாப்பிடுறேன். போற உசுறு ஏன் உசுரா இருக்கட்டும். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மா அல்லாதமா, எல்லா பிரச்சனையும் சரியாகும். என்ன மேடம் இது? அந்த சக்தி உங்க வீடேறி வந்து உங்களையே மிரட்டிட்டு போயிருக்கா? நீங்க சும்மா விட்டீங்க அவளை? என்ன தைரியம் அவளுக்கு? அவளை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம் மேடம். அந்த கையிலாலேயே நம்மள ஒன்றும் பண்ண முடியல, இவ என்ன பண்ணிட முடியும் நம்ம நினைச்சோம்ல. அதுதான் நாம பண்ண மிகப்பெரிய தப்பு. அந்த கையலுக்காக வந்து நிக்கிறான்னு பார்த்தா இவன் அந்த கையல் மாதிரியே வந்து நிக்கிறாளே. மேடம், நம்ம எதிரிகளுக்கு நம்மளை எதிர்த்து நிக்க முடியுங்கிற தைரியம் வர வரைக்கும் தான் நமக்கு அவங்க அடங்கி போவாங்க. நம்மளை எதிர்க்க தைரியம் வந்துருச்சுன்னா நாம அவங்களுக்கு அடங்கி போற மாதிரி ஆயிடும். நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது மேடம். இவளையெல்லாம் நம்ம சாதாரணமா நினைச்சு விட்டுறக்கூடாது மேடம். ஏண்டா நம்மளை பகைச்சுக்கிட்டோம், ஏண்டா நம்மளை எதிர்த்துன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கையலுக்கு எப்படி நாம பெரிய தண்டனையை கொடுத்தோமோ அதே மாதிரி இவளுக்கும் அந்த பயத்தையும் தண்டனையும் கொடுக்கணும். இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். அவ யாரு எப்படிப்பட்டவனு தெரியாம நாம தான் கொஞ்சம் லேஸ்ல விட்டுட்டோம். நான் உடனே அவ யாருங்கிறத விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலாங்கிறத நாம யோசிக்கலாம். அதுக்கு அவசியமே இல்ல டாக்டர். நான் ஏற்கனவே அவளை பத்தி எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, அவ யாரு என்னங்கிற மொத்த டீடைல்ஸும் இப்ப என் கையில. ஆனா நம்ம நினைக்கிற அளவுக்கோ இல்ல அவளை பார்த்து பயப்படுற அளவுக்கோ அவ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்மளை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒருத்தான ஆளும் கிடையாது. அவ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. அந்த கையில் மாதிரியே அவளுக்கும் அப்பா கிடையாது. அண்ணன் ஒருத்தன் இருந்திருக்கான். ஆனா அவனும் இந்த கையில் இப்ப சோசியல் மீடியால மாட்டிக்கிட்ட மாதிரி தப்பான ஒரு வழியில மாட்டிக்கிட்டு அசிங்கம் தாங்காம தூக்குல தொங்கி செத்து போயிட்டான். அப்புறம் விதவியான அண்ணி ஒருத்தி இருக்கா. அன்னைக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. அது போக அம்மா 2 தங்கச்சிங்க. இவ்வளவுதான். அவளை அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு அந்த வீட்டுல ஆம்பளைன்னு ஒருத்தன் கிடையாது. அதே மாதிரி ஐடில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதையும் தாண்டி அவளுக்கு சொந்த பந்தம்னு எதுவுமே கிடையாது. மொத்தத்துல அந்த கையிலோட ஜெராக்ஸ் மாதிரி தான் இவ. நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஒரு தகுதியும் இல்லாதவதான் அந்த சக்தி. அப்புறம் ஆண்டி, இன்னொரு விஷயம் சொன்ன நீங்க சந்தோஷப்படுவீங்க. அவ எந்த கம்பெனில வேலை பாக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனில நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். எப்படியும் இன்னும் 1 hourல அவளுக்கு டிஸ்மிஸ் லெட்டர் போயிடும். வீடேறி வந்து நம்மள மிரட்டினால அனுபவிக்கட்டும். ஆனா இது பத்தாது.
வேலையை விட்டு தூக்குனா மட்டும் போதாது. ஏன்னா இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலையை தேடி போயிடுவா. அந்த கையலை காலி பண்றதுக்கு நம்ம யோசிச்ச மாதிரி இவளுக்கும் ஒரு ஸ்கெட்சை போட்டு நம்ம காலி பண்ணணும். மானந்தான் உசுருன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த கையலோட மானத்தை அவகிட்ட இருந்து பறிச்சோம்ல, அதே மாதிரி அந்த சக்தி எதை முக்கியம்னு நினைக்கிறாளோ அதை அவகிட்ட இருந்து பறிக்கணும். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த கயல் மாதிரியே தான் இவளும் இருக்கான்னு சொன்னீங்க. அப்போ அந்த கயலுக்கு என்ன பண்ணுமோ அதையே பண்ணிடுவோம். என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்பனா நம்ம அவளை பத்தியும் ஃபேக் வீடியோ ஏதாவது? சேச்சே, இவளுக்கு அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா அந்த கயலுக்கு ஆன மாதிரியே நமக்கும் ஆயிடுமோங்கிற பயத்தை அவளுக்கு நாம கொடுக்கணும். அதுவும் இல்லாம யாரோ ஒரு 3வது மனுஷி கயல் ஃப்ரெண்டுங்கிற காரணத்துக்காக அவளுக்காக இந்த அளவுக்கு இறங்கி செய்யறவ தனக்கு மட்டும்னு ஒரு விஷயம் நடந்தா அத பெருசா எடுத்துக்க மாட்டா. இங்க எப்பவும் நமக்கு கஷ்டம் வந்து அதனால வர வலியை விட நாம நேசிக்கிறவங்களுக்கோ இல்ல நாம ரொம்ப முக்கியமானவங்களா நினைக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு ரொம்ப வலிக்கும். அந்த வலியை தான் அவளுக்கு நாம கொடுக்கணும். நீ சொன்னதை வச்சு பார்த்தா அந்த கயல் மாதிரியே இந்த சக்திக்கும் குடும்பம் மட்டும்தான் உலகம். அப்போ அவளுக்கு வலிக்கணும்னா அந்த குடும்பம் கஷ்டத்தை அனுபவிக்கணும். கரெக்டா? மேடம், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரியுது. அந்த சக்தியை தாண்டி அவளோட மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. எப்படி அந்த கையல் நாம கொடுக்கிற டார்ச்சர்ல புழுவா துடிக்கிறாளோ அதே மாதிரி அந்த சக்தியும் துடிக்கணும் தானே நீங்க திட்டம் போடுறீங்க? அதேதான். அந்த சக்தியோட சேர்ந்து அவ குடும்பமும் அசிங்கப்பட்டாதான் ஏன் பவர் என்னன்னு அவளுக்கு தெரியும். என்னையா கயல் நல்லவனு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி மிரட்டிட்டு போறா? பண்ணலன்னா மனுஷியா இருக்க மாட்டாளாம், மிருகமா மாறிடுவாளாம். எனக்கே வார்னிங் கொடுக்கறாளா அவ? என் எதிரில நின்னு பேசினாலே நான் சும்மா விட மாட்டேன். என்னை எதிர்த்து பேசிட்டு போயிருக்கா, நான் விட்டுருவனா? இன்னைக்கு அவ குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த சிவசங்கர் யாருங்கறத அவ இனிமேதான் பார்க்க போறா.